ஓகே. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். ஓகேவா? ஸோ இதான் நம்ம பார்க்க போகிறது, நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் ஃபங்க்ஷனல் என்ன, அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனல் என்னன்னு தெரியணும். ஸோ ஃபங்க்ஷனலாக பார்த்துருப்போம், அதை ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அப்ளிகேஷனில் இருக்க ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்ளிகேஷனுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபங்க்ஷனாலிட்டிஸ்னால் எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா லைக் டெக்ஸ்ட் பாக்ஸ், பட்டன், ஓகேவா, டெக்ஸ்ட் பாக்ஸு, நம்ம எதெல்லாம் இன்புட் கொடுத்து, அதாவது நம்ம ஒரு இன்புட் எழுதுவோம்ல, ஸோ நம்மளுக்கு கொடுத்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் வச்சு, ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ்னால் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கலாம், இல்லை ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நிறைய அப்ளிகேஷன் கொஞ்சம் கொஞ்சம் மாறும், அதே மாதிரி இருக்கலாம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நம்மளுக்கு வேறு என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அண்ட் தென் பட்டன்ஸ் அப்படின்னு இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஃபங்க்ஷனாலிட்டி சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ண போகிறது தான் என்ன டெஸ்டிங் சொல்லணும்னா ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போது நான் ஃபங்க்ஷனல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஃபங்க்ஷனல்ன்றது அது இல்லாமல், அந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இல்லாமல், அது டெக்ஸ்ட் பாக்ஸ், பட்டன்ஸ், அந்த இன்புட்ஸ் கொடுக்கறது இல்லாமல் எனக்கு வந்து அது இல்லாமல் சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது, சில நம்மளுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளிகேஷனோட ஸ்பீட், அந்த ஒரு டாஸ்க் பண்ணுறோன்னா அது ரெஸ்பான்ஸ் டைம் எவ்வளோ ஆகுது, அப்ளிகேஷனோட பர்ஃபார்மன்ஸ், ஸோ அப்ளிகேஷனோட யூஸபிள். ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நான் ஃபங்க்ஷனல் பேராமீட்டர்ஸ் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஒரு அப்ளிகேஷனுக்கு எந்த அளவுக்கு ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் முக்கியமோ, ஸோ ஒரு அப்ளிகேஷனுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு என்ன டெஸ்டிங் முக்கியமோ, ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் முக்கியமோ, அதே அளவுக்கு எனக்கு வந்து என்ன முக்கியம் அப்படின்னா நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கும் முக்கியம். ஸோ ரெண்டுமே இல்லாமல் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு இருந்தால், ஏதாவது ஒன்று பண்ணால் ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒன்று பண்ணால் எனக்கு ஓகே ஆகாது. ஏன்னா ரெண்டுமே எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்மளுக்கு எப்படி ரெண்டு ஐஸ் இருக்கோ அந்த மாதிரி தான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கும் நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கும் ஒரு அப்ளிகேஷனுக்கு. ஒரு அப்ளிகேஷனுக்கு ஃபங்க்ஷனல் எந்த அளவுக்கு நம்ம முக்கியமாக பண்ணுறோமோ அதே அளவுக்கு நான் ஃபங்க்ஷனல் பண்ணணும். ஏன் அப்படி பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ என்கிட்ட இமெயில் ஐடி ஒன்று இருக்குது, இமெயில் வந்து சென்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஒரு மெயில் ஒன்று அனுப்ப போகிறேன். நான் மெயில் சென்ட் பண்ணுறேன். நான் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸில் என்னால் வந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னா, டெக்ஸ்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ண முடியுது, ஐ கேன் டெக்ஸ்ட். ஸோ ஏதாவது பட்டன் இருக்குன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ண முடியுது. ஸோ ஈவன் அட்டாச்மெண்ட் எதாவது சென்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட் லிங்க்குமே எனக்கு என்ன ஆகுது, என்னால் வந்து கிளிக் பண்ண முடியுது, லிங்க்கை கிளிக் பண்ண முடியுது. ஆனால் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, மெயில் சென்ட் ஆகிறதுக்கு டைம் இருக்குல்ல, அந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னா மோர் தென் அ மினிட், ஒரு மினிட்டுக்கு மேலே எனக்கு எடுத்துக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு என்ன பிரச்சனை ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது, ஆனால் மெயில் சென்ட் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேலே டைம் எடுத்துக்குது. அப்போனா எனக்கு ஒரு அர்ஜென்சியாக ஒரு மெயில் அனுப்பணும். இப்போ என்னோடய சீனியர்ஸோ என்னோடய மேனேஜர்ஸோ யாரும் மெயில் கேட்குறாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு நான் அனுப்பணும். ஓகேவா? ஸோ அனுப்பும் போது எனக்கு என்ன ஆகுது, டைம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்குது. அப்போ டைம் அதிகமாக எடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னும் அனுப்பல எனக்கு கேட்டுனே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு எதாவது எமர்ஜென்சி டைம்ஸில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி டைம் ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் வந்துன்னா, ஸ்பீடோட இஷ்யூஸோ இல்லை ரெஸ்பான்ஸ் டைம் இஷ்யூஸ் வந்துன்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அந்த அப்ளிகேஷனை என்ன பண்ண மாட்டாங்கன்னா மோஸ்ட்லி யாருமே யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இதனால தான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் முக்கியமோ அதே அளவுக்கு நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.